வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நூடுல்ஸ் பதற்றம் அப்படிங்கிற ஒரு சிறு தலைப்பின் கீழே இந்த நூடுல்ஸை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நூடுல்ஸ் இன்னைக்கு சின்ன குழந்தைகள் எல்லாருமே அதுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஏன் பெரியவங்க கூட எல்லாருமே நிறைய பேர் இதை விரும்பி சாப்பிட்றாங்க. அடல்ட்ஸ், அதாவது டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க. நிறைய கல்லூரிகளில், நிறைய பள்ளிகளுடைய விடுதிகளில் இது ஒரு முக்கியமான ஒரு உணவாக இடம்பெற்றிருக்குது. இந்த உணவை பற்றி எப்போவுமே ஒரு பதட்டமான ஒரு சூழல் நிலவிக்கிட்டே இருக்குது. அதை பற்றி ஒரு பதட்டமான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா மீடியாவில், எல்லா இடத்துலையுமே. ஸோ இது எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறத நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் என்னென்னா, எப்போ இந்த நூடுல்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த நூடுல்ஸில் அதிகமான அஜினோமோட்டோ கலந்துருக்குறாங்க. அஜினோமோட்டோ ப்ளஸ் அது என்னதுன்னா ஒரு சோடியம் உப்பு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இதை நம்ம சாப்பிடும்போது ஹை பிளட் ப்ரெஷர் கண்டிப்பாக வரும். அதேமாதிரி கொலஸ்ட்ரால் இதில் ஒரு பேட் கொலஸ்ட்ராலை உண்டு பண்ணக்கூடிய அந்த விஷயங்களும் இதில் அடங்கி இருக்குது. ஸோ அதனால் பிளட் ப்ரெஷர் வரலாம். அதே மாதிரி இந்த அதிகமான பிளட் ப்ரெஷர் காரணமாக, அதிகமாக உப்பு சேர்க்கறதுன்னு காரணமாக இந்த ஹார்ட் டிசீஸ் கூட வர்றதுக்கு, ஹார்ட் பிளாக் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறது இந்த உப்பு இருக்கிறதுனால தான். சரி, இதை நம்ம எப்படி சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அது எந்த மாதிரியான நூடுல்ஸ் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உடனே, ஏன்னா பேக் பண்ணி வச்சுருக்குது. அதில் நம்ம சில பேர் வெந்நி ஊற்றி உடனே சாப்பிட்டு உடனே அதை சாப்பிட்றாங்க. ஸோ இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸில் தான் அதிகமான சோடியம் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது நீங்கள் நார்மலாக நம்ம ஒரு பேக்கெட் கடையிலேருந்து வாங்குகிறோம். அது நல்ல வெந்நியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் அடிஷ்னல் வேல்யூ நியூட்ரிஷன்ஸ் சேர்க்கணும். ஏன்னா நார்மலாக இப்போ ஒரு பிளெயின் நூடுல்ஸ் சாப்பிடும்போது அதில் நிறைய ரிஸ்க் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை அதனுடைய வேல்யூவை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா, வேல்யூ ஆடடாக சாப்பிடும்போது நல்ல கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, வெங்காயம், தக்காளி, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் சேர்த்து நல்லா அவிச்சு அதை அவிக்கணும். அதான் மெயின். அதாவது நிறைய நல்லா பாயில் பண்ணணும். நல்லா பாயில் பண்ணி அது ஒரு டேஸ்ட்டாக நல்ல எண்ணெய்கள் ஊற்றி அதை சாப்பிடும்போது அது ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் இதில் சோடியம் அதிகமாக இருக்குங்கிறது அது உண்மையான ஒரு உண்மை தான். அது இன்ஸ்டண்ட்டாக சாப்பிடும்போது பேக்கெட் நூடுல்ஸ் அந்த ஒரு டப்பாவில் வெந்நியை மட்டும் ஊற்றி அப்படியே உடனே இன்ஸ்டண்ட்டாக சாப்பிடக்கூடியதில் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நல்லா வேக வச்சு பச்சை பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடுவோம்.